என்னாச்சு தனோ? ஏதாவது பிரச்சனையாமா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல ரொம்ப நன்றி நன்றியா? எதுக்குமா? இல்ல மரகதத்தை எப்பவுமே மனசுல எதையுமே வச்சுக்காம பட்டு பட்டுன்னு பேசிடுவாங்க. அதுதான் அவங்களோட இயல்பு, அதுதான் அவங்களுடைய குணமும். அதுக்கு ஏத்த மாதிரியே அவங்க மனசுல பட்ட எல்லாத்தையுமே பேசிட்டாங்க. குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னு போயிருந்தா நியாயம். ஆனா அவங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு ஏன் போனான்னு என்கிட்ட கேட்டாங்க. அந்த நிமிஷத்துல நான் அவங்களுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம திகைச்சு போய் நின்னுட்டு இருந்தப்போ எனக்காக ஷாலினி அந்த இடத்துல பேசினா. அதே நேரத்துல நீங்களும் எனக்காக மரகதத்தை கிட்ட பேசுனீங்க. என்ன பேசுற நீ? நம்பிக்கை அதுதான் பெரிய வார்த்தை எல்லாம் பேசிட்டு இருக்க. ஒரு காலத்துல என் வாழ்க்கையில நான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நின்னேன். கண்ணுக்கு முன்னாடி முழுக்க இருட்டாவே இருக்கே. என் வாழ்க்கையை நான் எப்படி வாழ போறேன்னு ரொம்ப பயந்துட்டு இருந்தேம்மா. என் மனசுக்கு நம்பிக்கையை கொடுத்தது என் புள்ளதான். அவன்தான் இருட்டா இருந்த வாழ்க்கைய வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தா. அவன்தான் எனக்கு நம்பிக்கையோட மொத்த உருவமா இருந்தா. இன்னைக்கு என் நம்பிக்கையோட மொத்த உருவமா இருக்கிறது நீதான் தனோ. நீ என்னோட மருமக கிடையாதுமா, என் மக. உண்மையை சொல்ல போனா என் மகனே உன்னோட உருவத்துல இருக்கிற மாதிரிதான் நான் நினைக்கிறேன். அப்படி இருக்கும்போது நான் எப்படி உன்னை நம்பாம இருப்பேன்? சொல்லுங்க மேடம். மேனேஜர் ஏதோ பாக்கணும்னு சொன்னதா பேங்க்ல இருந்து போன் பண்ணிருந்தாங்க. நான் அதான் மேம் வந்திருக்கேன். மேனேஜர் இருக்காங்களா? மேனேஜர் ஒரு 5 மினிட்ஸ்ல வந்துருவாங்க, நீங்க வெயிட் பண்ணுங்க. மேடம், நான் தான் இஎம்ஐல கட்டிட்டேனே. இன்னைக்குதான் என்னோட இஎம்ஐ நாள். இன்னைக்கு காலையில 10 மணிக்கெல்லாம் பேங்க்ல இருந்து இஎம்ஐ பணத்தை எடுத்துட்டாங்களே. அப்புறம் எதுக்கு பேசணும்னு வர சொன்னாங்க? மேடம், எதுவா இருந்தாலும் மேனேஜர் சார் வந்து சொல்லுவாங்க, நாங்க எதுவும் சொல்ல முடியாது. நீங்க வெயிட் பண்ணுங்க மேடம். சரிங்க மேம். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். சார். கூப்பிடுறமா? ஹலோ, சொல்லுங்க சார். அந்த பொண்ணு கொஞ்சம் உள்ள வர சொல்லுங்க. சரிங்க சார். மேடம், சார் உங்களை உள்ள கூப்பிடுறாரு, நீங்க உள்ள போங்க. சரிங்க மேம். தேங்க்யூ. வணக்கம் சார். உட்காருமா. சார், நீங்க பேசணும்னு சொன்னதா எனக்கு போன் பண்ணி வர சொன்னாங்க. ஆமாமா, தனலட்சுமி